காதலால் காதல் செய்வீர். எல்லாரும் லவ் பண்றாங்கப்பா. ஆனா இவங்களோட லவ்வையும் தாண்டி கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கு. அந்த குழந்தைய தனியா ஒரு ஷார்ட் காட்டுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கதையிலையுமே ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ், முக்கியமா நம்ம இதை பார்க்க மறந்துட்டோம் பாருங்க அப்படின்னு நம்ம கண்ணை திறக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு சார். அது எப்படி சார் பிடிக்கிறீங்க? அது எங்க இருந்து தோணுது சார்? இல்லை, தாட் ப்ராசஸ் தான். நம்ம வந்து என்னவா இந்த உலகத்தை பார்க்குறோம், நான் உங்களை என்னவா பார்க்குறேன், நீங்கள் என்ன என்னவா பார்க்குறீங்க. ஸோ சக மனிதன் சக மனிதன் சக மனிதன். இப்போ சாப்பிட்டு போதும் கூட அதே ரூம்குள்ள வந்து டிரைவர் சாப்பிட சொன்னேன். சார் அங்கே உட்காந்துக்கலாம் சார் அவங்க டிரைவர் அப்படின்னாரு. எல்லா சாப்பாடு எல்லாம் விரிச்சு வச்சிட்டோம். டிரைவர் உட்காந்தானா 10 நிமிஷம் சாப்பிட போறாரு. இந்த ரூம்ல உட்காந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் அங்கே வச்சு மறுபடியும் அவர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். இல்லை சார், சும்மா சொன்னேன் சார். ஸோ அதுதான் அந்த உட்கார இடத்துல என்ன இருக்குது. நம்ம உட்கார்ந்த இடத்துல ஒரு டிரைவர் உட்கார வைக்கக்கூடாதுங்கிற அந்த தாட் இருக்குல்ல, அந்த அந்த அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ நான் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதனால நான் என்னுடைய கதைகளுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களை ஒரு படத்துல நம்ம சொல்றது மூலம் வெகுஜன மக்களுக்கு இந்த விஷயம் போய் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ்லயே இருக்குது. நீங்க என்னுடைய படத்துல எந்த படத்துலயுமே வந்து ஹீரோ தம்மடிக்க மாட்டாரு, ஹீரோ தண்ணி அடிக்க மாட்டாரு, ஒரு வல்கரான சாங் இருக்காது. அது வாலண்டியாவே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெகட்டிவான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க கூடாது, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த தாட் ப்ராசஸ் தான் வந்து என்னுடைய படங்களுடைய கிளைமேக்ஸ்லயும் வெளிப்படுது.